அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான லீக் போட்டியில் தோல்வியடைந்து வெளியேறியது சென்னை அணி. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். இந்த போட்டி குறித்த முழு விவரங்கள். வணக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது வெளியேறி இருக்கிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பெங்களூரு மற்றும் சென்னை அணிகள் ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் போட்டியில் விளையாடின. இந்த போட்டியில் தற்போது சென்னை அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வீழ்த்தி அந்த அணி தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் என்றால் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் சிக்வாய் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தார். தொடர்ந்து பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தது. பெங்களூரு வீரர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 218 ரன்கள் குவித்தனர். அதாவது அந்த அணியின் கேப்டன் டூ பிளஸிஸ் அதிகபட்சமாக 54 ரன்களும், விராட் கோலி 47 ரன்கள் அடித்தார். இதேபோல் கிரீன் மிகவும் ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி 38 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதனால் பெங்களூரு அணி 218 ரன்கள் குவித்து சென்னை அணிக்கு 219 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்தது. இந்த போட்டியில் சென்னை அணி 201 ரன்கள் எடுத்தாலே போதும், தோல்வி அடைந்தாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறலாம் என்ற ஒரு நிபந்தனை ரன் ரேட் அடிப்படையில் விதிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 219 ரன்கள் இலக்கை நோக்கி சென்னை அணி விளையாடியது. சென்னை அணிக்கு ஆரம்பமே ஒரு அதிர்ச்சிகரமாகத்தான் அமைந்தது என்று சொல்ல வேண்டும். ஆட்டத்தின் முதல் பந்திலேயே கேப்டன் ருத்ராஜ் சிக்வாட் மேக்ஸ்வெல் ஓவரில் கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகினார். அதன் பிறகு டேரல் மிச்சலும் மிக சொற்ப ரன்களில் 4 ரன்களுக்கு வெளியேறினார். இதன் பிறகு ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஆதித்யா ரகானே ஜோடி ஒரு நிலைக்கு நின்று ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்தார். என்றாலும் ரகானே 33 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் ரவீந்திரா சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தார். அதே சமயம் துபே இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய துபே மிகவும் ஒரு தடுமாற்றத்துடனே விளையாடி ரன்களை குவிக்க திணறினார். அவர் 15 பந்துகளில் 7 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மறுமுனையில் ரச்சின் ரவீந்திராவும் 61 ரன்களில் ரன் அவுட் ஆனார். இதனால் இந்த சென்னை அணி 201 ரன்கள் என்ற அந்த ரன் ரேட்டை அடைவதற்கான இலக்கை அடைய முடியாத சூழல் ஏற்பட்ட போது ஜடேஜா களமிறங்கி ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி 22 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்தார். அவருடன் இணைந்து தோனியும் ஒரு கடைசி வரை போராடி 25 ரன்கள் எடுத்தார். ஆனால் 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணியால் 191 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. அந்த 201 ரன்கள் இலக்கை சென்னை அணி எட்ட முடியவில்லை. இதன் மூலம் இந்த போட்டியில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று மொத்தமாக 14 புள்ளிகளை லீக் சுற்றில் 14 புள்ளிகளுடன் நிறைவு செய்துள்ளதுடன் சென்னை அணியின் ரன் ரேட்டையும் தாண்டி 0.5 என்ற ரன் ரேட்டையும் தாண்டி தற்போது சென்னை அணியை விட அதிக ரன் ரேட் பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கும் தகுதி பெற்று இருக்கிறது. இதன் மூலம் 4வது அணியாக நடப்பு ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு பெங்களூரு அணி தகுதி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே கொல்கத்தா, ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள சூழலில் தற்போது பெங்களூருவும் தகுதி பெற்று இருக்கிறது. சென்னை அணி நடப்பு சாம்பியன். ஆனால் இந்த அணியால் தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் லீக் சுற்றுடன் வெளியேறி இருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த போட்டி சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் கடைசி போட்டியாகவும் அமையலாம் என ரசிகர்கள் பார்க்கின்றனர். ஏனெனில் நடப்பு சீசனுடன் தோனி ஓய்வு பெறுவார் என்றே பெரும்பாலும் கருதப்படுகிறது. அதற்கேற்றபடியே கேப்டன்ஷிப்பை தோனி ருத்ராஜ் சிக்வாட்டிடம் வழங்கி அணியை ஒரு வீரராக இருந்து ருத்ராஜ் பல்வேறு ஆலோசனை வழங்கினாலும் இந்த போட்டியுடன் சென்னை அணி நடப்பு ஐபிஎல் தொடரில் வெளியேறி இருப்பதால் இந்த போட்டியை ஐபிஎல்லிலும் கிரிக்கெட்டிலும் தோனியின் கடைசி போட்டியாகவும் அமையலாம் என்று கருதப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.